வணக்கம் உறவுகளே. ஒரு சிறந்த பதிவு. என்ன விடயம் என்றால் ஒரு நல்ல பதிவு. பலருக்கு தெரியாத ஒரு விடயத்தும் சிலருக்கு தெரிந்தும் இருக்கும். அமெரிக்கா அறிமுகப்படுத்தி இருக்கின்ற ஒரு புதிய விசா நடைமுறை. அந்த விசா நடைமுறைக்குள்ளால கிரீன் கார்டு கூட பெறலாமா, குடும்பத்தோடு கூட போய் பிஆரோட அங்கே இருக்கலாமா, செட்டில் ஆகலாமா என்ற ஒரு விசா நடைமுறை அமெரிக்கா யுஎஸ்ஏ அறிமுகப்படுத்தியிருக்கு. அது பற்றி பலருக்கு தெரியாது. நல்ல ஒரு விசா திட்டம். அங்கே என்ன திட்டம், என்ன விடயம், யார் அப்ளை பண்ணலாம், குடும்பத்தோடு போகலாமா, என்ன செய்ய வேண்டும், எப்படி அதுக்கு அப்ளிகேஷன் போட வேண்டும் என்ற முழு தகவல்களையும் நாங்கள் பார்த்து விடுவோம். மீண்டும் ஒரு முறை வணக்கம். ஆம் உறவுகளே, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபராக வந்ததற்கு பின்னர் பொருளாதார கொள்கைகளில் அந்த அரசாங்கங்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக பல நடவடிக்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் ஏற்படுத்தி வருகின்றது. அந்த வகையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புதிய விசா நடைமுறையாகத்தான் E2 விசா எனப்படுகின்ற விசா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது என்ன E2 விசா என்று பார்த்தோம் என்றால், அமெரிக்காவுக்குள்ள இன்வெஸ்டர்ஸ், அதாவது முதலீட்டாளர்களை உள்ளீர்க்கின்ற ஒரு விசா நடைமுறை. அந்த முதலீட்டாளர்கள் தங்கண்ட நாட்டுக்குள்ள முதலிட வேண்டும். அதனால் அவர்களுடைய பொருளாதாரமும் வளரும், நீங்களும் வளர்ந்து கொள்ளுங்கள், எங்கள் நாட்டிலேயே தங்குங்கள், குடும்பத்தோடும் தங்குங்கள் என்கின்ற கிரீன் கார்டு நடைமுறையை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு விசா நடைமுறை தான் E2 விசா. ஓகே, இந்த E2 விசாவுக்கு அப்போ யார் அப்ளிகேஷன் போடலாம், யார் தகமை உள்ளவர்கள், எந்த நாட்டவர்கள் போடலாம், இலங்கையர்களும் போடலாமா என்று பார்த்தால் அங்கேதான் இருக்கின்றது. நாங்கள் இந்த E2 விசாவுக்கு யார் தகமை உள்ள நாடுகள் என்று பார்ப்போம். முதலாவதாக அமெரிக்காவோட வர்த்தக உடன்படிக்கை ஒப்பந்தங்களை மேற்கொண்ட நாடுகள் என்று இருக்கின்றன. அவையை சொல்வது USA ரேட்டிக் கண்ட்ரீஸ் என்று சொல்லுகின்றது. அதாவது யுஎஸ்ஏயோட வர்த்தக உடன்படிக்கை செய்து கொண்ட நாடுகள். அதிலே பல நாட்டு பட்டியல்கள் இருக்கின்றன. அந்த நாட்டு பட்டியல்கள் எப்போது யுஎஸ்ஏயோட வர்த்தக உடன்படிக்கை செய்தன, அவை E2 கேட்டகரியில் இருக்கிற நாடுகளா என்று யுஎஸ்ஏ அரசாங்கம் அதை கோட் பண்ணி இருக்கின்றது. அந்த நாட்டில் இருக்கிற அனைத்து குடிமகன்களும் இந்த விசாவுக்கு அப்ளை பண்ணுவதற்கு தகமையானவர்கள். ஆகவே அதிலே இலங்கையும் இருக்கிறதா என்று பார்த்தால் ஆம், இலங்கையும் இருக்கின்றது. எத்தனையாம் ஆண்டு அது சேர்ந்திருக்கிறது என்றதையும் பாருங்கள் E2 கேட்டகரியில். அதே மாதிரி கனடாவில் இருக்கிறார்களை பார்த்தோம்னா, கனடாவில் கணக்க தமிழர்கள் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கிறார்கள். கட்டுமான துறையில், ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில், சுற்றுலா துறையில், சுகாதாரத்துறையில், எக்கனாமிக்கல் சம்பந்தமான அக்கௌண்டிங் துறையில், பல துறைகளில் அவர்கள் மற்ற ஹியூமன் ரிசோர்ஸை கொடுக்குறதிலிருந்து சகலதிலையும் அவர்களும் கொடி கட்டி பறக்கிறார்கள். அவர்கள் கூட அங்கே முதலிடுவதற்குரிய வாய்ப்பு E2 கண்ட்ரியாக கனடாவும் இருக்கிறது. அதுபோல நீங்கள் வேறு நாடுகளில் ஈழத்தமிழர்கள் வசித்தாலும் உங்களுடைய நாட்டை தேடி பார்க்கலாம். அதற்குரிய லிங்கையும் நான் போட போகின்றேன், நீங்கள் தேடி பார்க்கலாம். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். அப்போ அமெரிக்காவினுடைய E2 விசாவுக்கு அப்ளை பண்ணுவதற்குரிய தகமை உள்ள நாடாக அந்த நாட்டோட வர்த்தக உடன்படிக்கை செய்து கொண்ட நாடுகள், E2 தர நாடுகள் அப்ளை பண்ணலாம். சரி, ஓகே, என்ன பிஸ்னஸ், எப்படி செய்யலாம், எவ்வளவு மினிமம் அதுக்குள்ள கொண்டே போட்டால் அது கிடைக்கும் என்றதை நாங்கள் பார்க்கப்படும். ஓகே, பிஸ்னஸ் என்றது என்னென்றால், நீங்கள் கண்டபடியான பிஸ்னஸ்கள் எல்லாம் செய்யலாது. அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பிஸ்னஸ்களுக்குள்ள நீங்கள் முதலிடலாம். அதே மாதிரி உதாரணம் ஒன்று சொன்னேன்டா, இப்போ உலகத்தில் இருக்கிற ஃப்ரான்ச்சைஸ் கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற இந்த மேக்டொனால்ட், டிம் ஹார்டன், மற்றது KFC, இப்படி உதாரணத்துக்கு எடுக்கிறேன். இவை சங்கிலி தொடரான எல்லா நாடுகளிலையும் இருக்கிற வர்த்தக நிறுவனங்கள், கோஆபரேட்டிவ் கம்பெனிகள் போன்ற நிறுவனங்கள். இப்படியான நிறுவனங்களை நீங்கள் போய் முதலிடலாம். அல்லது வேறு ஒரு அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட, அவர்களால் தரவரிசைப்படுத்தப்பட்ட முதலீடுகளை நீங்கள் கொண்டே போடலாம். அப்போ சரி, என்னடா USA கொண்டே முதலீட்டை போடுறோண்டா, இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்கணுமே, பெரிய பெரிய மில்லியனர் குவைத் மன்னர் மேர் தான், அல்லது அம்பானி பரம்பரை தான் கொண்டே போடலாம் என்று நீங்கள் எண்ணி போட்டு இருக்கக்கூடாது. அப்படி அல்ல.
எவ்வளவு மினிமம் அமௌண்ட்ன்றது எவ்வளவு மேக்சிமம் அமௌண்ட்ன்றது வரையறுக்கப்படவில்லை இந்த E2 விசாவுக்கு. ஆனாலும் ஒரு வரையறுக்கப்பட்ட அமௌண்டாக மினிமம் எவ்வளவு நீங்கள் US டாலர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போனாலே அதுக்குள்ள E2 கேட்டகரிக்குள்ள உள்வாங்கப்படுவீர்கள் என்றால் மினிமம் 80,000 US டாலரில் இருந்து 1,00,000 US டாலரை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அன்னளவா வெப்பம் 1,00,000 US டாலர் இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினாலே நீங்கள் அந்த யூஎஸ் இந்த இன்வெஸ்டர் விசாவுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்கள், E2 விசாவுக்கு போடலாம். அப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது என்றால் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு முதலீட்டாளர்கள் என்றால் 1,00,000 டாலரை வந்து நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறென்றால் அங்கே ஒரு முதலீட்டாளர்களோடு நீங்கள் போய் இணைய வேண்டும். அதாவது ஒரு KFC என்று எடுத்துக்கொள்வோம். KFC ஒரு இடத்துல பிராந்தியத்தில் டெக்சாஸ் என்ற மாநிலத்தில் ஒரு ஊரில் KFC இருக்குது. அந்த KFCயை நடத்த வேணுமென்றால் KFC அந்த ராயல்ட்டி அதை நடத்துகின்ற உரிமை கொண்டவர்கள் இடம் வந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பிரெஞ்சஸ் கம்பெனியை. ஆகவே நீங்கள் போய் சொல்ல போகிறீர்கள், என்கிட்ட 1,00,000 டாலர் இருக்குது, அதுக்கு பொருத்தமான ஒரு KFCயை தாருங்கள், நான் அந்த கடையை நடத்துகிறேன் ஆட்களை போட்டு என்றால் அதுக்குரிய இடத்தை அவர்கள் தெரிவு செய்வார்கள். அதாவது வந்து சில பெரிய இடங்களில் வந்து 1,00,000க்கு கிடைக்காது டாலர்ஸுக்கு. அப்போ சில இடங்கள் கிராமப்புற இடங்களோ ஒரு வேறு இடங்களில் வந்து டெக்சாஸ்லேயோ மியாமிலேயோ வேறு இடத்துல நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த இடத்துல ஓகே உங்களுக்கு 1,00,000 டாலர்ஸுக்கு நாங்கள் இந்த KFC இந்த கடையை நடத்துவதற்கு தருகிறோம், நீங்கள் முதலிடுங்கள் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கையோடு நீங்கள் இணங்கி போய் அந்த உடன்படிக்கை ஒப்பந்தங்களை வைத்து கொண்டு நீங்கள் விசாவுக்கு அப்ளிகேஷன் போட வேண்டும். யூஎஸ்இன் கவர்மெண்டின் ஆஃபீஷியல் தளத்தில் போய் அனைத்து டாக்குமெண்ட்ஸுகள், அனைத்து உங்களுடைய பின்புலங்கள், உங்களுடைய எல்லா தகவல்கள், குடும்ப தகவல்கள், எவ்வளவு விதண்ட போறீங்கள் எப்படி என்று சகலதும் நீங்கள் தரவு கொடுத்து நீங்கள் அந்த விசாவுக்கு அப்ளிகேஷன் போடுவீங்கள். அப்போ போட்டு அந்த கவர்மெண்ட், அதாவது முதலாவது நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கிற நாட்டில் இருக்கிறதா இதை ப்ரோசஸை பார்த்தோம்னா நாட்டில் இருக்கிற ஆளாக இருக்க வேணும், அந்த யூஎஸ்இன் கவர்மெண்ட் ரேட் கண்ட்ரிக்குள்ளே வர வேணும். பிறகு நீங்கள் வந்து அங்கே ஒரு பிஸ்னஸுக்குரிய முதலை வச்சிருக்க வேணும் டாலர்ஸை. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அங்கே ஒரு பிஸ்னஸ், அதாவது வந்து ஒரு தொழில் தருபவரோடு வந்து இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த தொழிலை வந்து உருவாக்க வேணும், அந்த தொழில் ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேணும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்குள்ள போய் வந்து ஆஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் அந்த ஆன்லைனுக்குள்ளால் வந்து நீங்கள் விசாவுக்கு அப்ளிகேஷன் போட வேணும், தரவுகளை கொடுக்க வேணும். அங்கே வந்து அவர்கள் ப்ரோசஸ் பண்ணுவார்கள், ப்ரோசஸிங் டைம் இருக்குது, ப்ரோசஸ் பண்ணி எல்லாம் பேக்ரவுண்ட் செக்அப் பண்ணுவார்கள். எல்லாம் செய்த பிறகு நீங்கள் உங்களுடைய தகவலின் அடிப்படையில் அவர்கள் உங்களுக்கு தீர்மானித்தால் உங்களுக்கு E2 விசா அப்ரூவ் பண்ணப்பட்டால் நீங்கள் விசாவிலேயே கொடுக்கப்பட்ட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்களுடைய துணைவி மற்றது குடும்ப அங்கத்தவர்களோடு நீங்கள் போகலாம். இந்த குடும்ப அங்கத்தவர்கள் என்று சொல்லப்படுவது என்றால் திருமணமான பிள்ளைகள் வரமாட்டார்கள், அவர்கள் வந்து செப்பரேட் ஆன ஃபேமிலியாக கருதப்படுவார்கள். திருமணம் ஆகாத 21 வயதுக்கு குறைந்த, திருமணமும் முடிச்சிருக்கக்கூடாது, 21 வயதுக்கும் குறைவான பிள்ளைகளும் அங்கு போய் குடியேறலாம். அது வந்து 5 வருட விசா கூட தருவார்கள். அப்படி அங்கேயே நின்று நீங்கள் தங்கியிருக்கலாம் என்ற மாதிரி. அதுக்கு பிறகு நீங்கள் அங்கே இருந்து கொண்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அல்லது வந்து USA இருந்து கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அல்லது நீங்கள் க்ரீன் கார்டு கூட பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பிட்ட காலத்திலேயே உங்களோட பிஸ்னஸ் நல்ல குரோத்தாக போகுது, கண்ட்ரிக்கு டேக்ஸும் கட்டுறீங்க, அங்கே தாக்களுக்கு வேலையும் கொடுக்குறீங்க என்றால் அங்கே நீங்கள் க்ரீன் கார்டுக்கு, அதாவது இந்த திட்டமே E2க்குள்ளால் க்ரீன் கார்டு எடுக்கிறது, அங்கேயே நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக மாறிடுவீங்க. பிறகு நீங்கள் யூஎஸ்இன் சிட்டிசன்ஸாக கூட காலப்போக்கில் மாறலாம். அப்போ இதைத்தான் கொண்டு வந்திருக்குது இந்த அமெரிக்க அரசாங்கம். அப்போ 1,00,000 டாலர்ஸ் சில பேர் நினைக்கலாம் இலங்கையும் வந்து இதுக்குள்ளே வருகுதா என்று பார்த்தா ஆமாம், பாருங்கள் நானே தரவத்தரன், இலங்கையும் யூஎஸ்இன் ரேட்டி கண்ட்ரிக்குள்ள அந்த வர்த்தக கண்ட்ரிக்குள்ள வந்து வருகுது E2 கேட்டகரிக்குள்ள. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நானும் USA முதலிட்டு வரலாமான்னு. சிறிய விஷயம். அப்போ எவ்வளவு கோடிக்கணக்காக வேணுமெண்டு எவ்வளவு பார்ப்போம். நாங்கள் 80,000 US டாலர்லேருந்து 1,00,000 US டாலர் எவ்வளவு கால்குலேட் பண்ணுவோம். அதாவது 2,50,00,000 கோடியிலேருந்து ஸ்ரீலங்கா மணிக்கு பார்ப்போம், 2,50,00,000 கோடியிலேருந்து 3,50,00,000 கோடிக்குள்ளே வச்சுருந்தா காணும். ஸோ இதை நீங்கள் US டாலராக கொண்டு போய் அங்கே முதலிடுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் இந்த விசாவுக்கு நீங்களும் உரித்துடையவர்கள்.
ஆகவே அங்கே நீங்கள் வந்து ஒரு தொழில் தருபவரை தேட வேணும். அதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணலாம். இதுக்கு விசா கன்சல்டன்சி கம்பெனிகள் இப்போ உலகளாவிய ரீதியில் தொழிற்படுகிறது. இதுக்கு வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு, இந்த கம்பெனியை உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு கன பேர் செயற்பட்டு கொண்டிருக்கணும். அதை விட இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால், நீங்கள் தேடலாம் அல்லது உங்கள் அமெரிக்காவில் இருக்கிற உங்களோட உறவுகளை வச்சுக்கொண்டும், அவர்களுக்கு தெரியும் அங்கேயே சில பேர் பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், அவ கூட தேடி இந்த கடையை நீ எடுத்து நடத்து என்று கூட கூப்பிடலாம். ஸோ 2.5 கோடியிலேருந்து 3.5 கோடி 4 கோடி என்றது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தொழில் அதிபருக்கு வந்து அது பெரிய காசு இல்லை, அவர் முதலிடலாம். அதே மாதிரி கனடாவில் இருக்கிறார்கள், கனடாவிலேயும் கணக்கு தமிழர்கள் இருக்கும், இந்த கருத்துக்கள் போய் சேரவில்லை, அவர்களும் முதலிடலாம். அப்போ அவர்கள் முதலிட்டு அவர்கள் வந்து அங்கே கிரீன் கார்டை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் என்னன்றதையும் நான் பார்க்க வேண்டும். என்ன விஷயம் என்றால், ட்ரம்ப் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த எல்லாம் தங்களுடைய மணி வந்து இந்த போர்களுக்கு உதவியாக கொடுக்குறது, மற்றது யுனிசெப் இதுகளுக்கு வந்து ஐநாக்கு கொடுக்குறது, வெவ்வேறு இந்த காலநிலை சம்பந்தமான சம்மேளனங்களுக்கு கொடுக்குறதால கணக்க மணி வேஸ்ட் ஆகுதுன்னு நினைச்சு தங்களோட எக்கனமியை ஸ்டாண்டப் பண்ண வேணுமென்றதுக்காக இப்போ தங்களோட நாட்டுக்கு வர்ற நாடுகளின் உற்பத்தி பொருளுக்கு டேக்ஸ் அடிக்கணும் கூடுதலாக. உதாரணமாக கனடாவோட கூட அதிக அளவு டேக்ஸ் அடித்து பொருளாதார போகிற தொடங்கினவ, சீனாவோட இப்படி பல நாடுகளோட டேக்ஸை போட்டிச்சினம். அப்போ என்னென்ன அதிக வரியால் தாங்கள் வசூலிக்க வேணும், உள்நாட்டு உற்பத்தியை கூட்டணும் என்று அந்த ஒரு நோக்கத்தில் ஒரு அரசியல் ரீதியாகத்தான் என்ன செய்யணும் என்றால், இப்படி இன்வெஸ்டர் மேர், அதாவது வெளிநாடுகளில் இருந்த அந்த காசு வச்சிருக்கிறார்கள் இஞ்ச கொண்டு கொட்டிச்சினம் என்றா வெளிநாட்டு காசுகள் டொலராக மாற்றப்பட்டு தங்களுக்கு வெறும் உள்ளுக்குள்ள காசு வெறும்ன்றதை உள்ளிருக்கிற விளையாட்டுத்தான் இது. அதாவது நாங்கள் இலங்கை போன்ற நாடுகள் என்ன செய்கிறோம், சின்ன சின்ன நாடுகள் வெளிநாட்டு ஆட்கள் வந்து முதலிட வேணுமென்று ஆசைப்படுறோம். அப்போ தான் அந்நிய சிலாவணி கூடுமண்டு. அப்போ நாங்களே பொருளாதார சிக்கல எப்படி யோசிக்கல, ஒரு பொருளாதார வல்லரசு நாடு வந்து இப்போ சின்ன சின்ன நாடுகளின் மற்ற நாடுகளின் தன்னோட ஒப்பந்தஞ்சு நாடுகளை வந்து ஊக்குவிக்கும் மூலமாக செய்து பாருங்கள். அப்போ எப்படி பொருளாதாரம் எல்லா நாடுகளையும் பாதிச்சிருக்குதுண்டு. அப்போ அமெரிக்காவே இப்போ இன்வெஸ்டர் மேலே உள்ளுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு விசா நடவடிக்கையை கொண்டு வருதுண்டா, அமெரிக்க பொருளாதாரமும் சிலது ஆட்டம் காட்டிருப்பதை இது துலாம்பரமாக காட்டுகிறது. அதை விட வேறொரு பொலிட்டிக்ஸும் இருக்குது. அமெரிக்காவுக்கு பக்கத்தில் கனடா இருக்குது. கனடாவை உள்ளுக்கு எடுப்பேன், நான் 51வது மாநிலமாக எடுப்பேன் என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த பின்னணியில் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற பல இன்வெஸ்டர் மேல் இதுக்குள்ளால விரும்பி இதுக்குள்ள இங்கே கனடாவில் டெக்ஸ்டைல் கூடியிருக்குது, நாங்கள் பிஸ்னஸ் செய்யலான்னு விட்டுட்டு போய் அங்கே போய் செய்ய வழி கிட்டிடமெண்டா அதுவும் கனடாவுக்கு ஒரு பல தடியாக இருக்கும். அதையும் அவர்கள் கவர்வதற்குத்தான் இந்த யூஎஸ் கவர்மெண்ட் இந்த விளையாட்டுகளை காட்டிக் கொண்டிருக்குது. ஆகவே இந்த E2 விசா பற்றி நான் விரிவாக சொல்லியிருக்கின்றேன். யார் தகமையானவர்கள், யார் அப்ளிகேஷன் போடலாம், என்ன ப்ரொசஸுக்கால போடலாம், எவ்வளவு முடியும், இந்த தகமை என்னண்டு இதுன்ற நன்மை இருக்குது. நீங்கள் குடும்பத்தோடு போய் க்ரீன் கார்டு எடுக்கலாம், அங்கே பிஸ்னஸ் செய்து லாபம் வந்துண்டா இன்னும் நல்லது, நீங்கள் பெருசாக வளர்ந்து கொண்டு போவீங்க. இந்த நெகட்டிவ் பக்கத்தையும் சொல்லி போட்டு முடிக்கிறேன். நீங்கள் அங்கே போய் துரதிருஷ்டவசமாக காசை கொண்டே முதலிட்டு இருக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ் ஓடையிலேண்டா அங்கே பூட்ட வேண்டி வந்ததென்றால் நீங்கள் அந்த பூட்டி போட்டு வர வேண்டி வந்தால் அவன் அங்கே பிஸ்னஸ் நீங்கள் தொடர்ந்து செய்யலேண்டா, நீங்கள் அடுத்த பிஸ்னஸுக்கு நீங்கள் போக மாட்டீங்க, கொண்டு போன காசுகள் முடங்கிட்டேன்டா, நீங்கள் அவன் பார்ப்பான் இவரால் எனக்கு லாபம் இல்லை என்றால் உங்களுக்குரிய க்ரீன் கார்டோ உங்களுக்கு E2 விசா ரிஜெக்ட் ஆகி நீங்கள் நாட்டுக்கு வரத்துக்குரிய வாய்ப்புகளும் இதன் மூலம் பெறலாம். ஆகவே சிறந்த வணிக திட்டத்தை தொழிலை வந்து தேட வேணும், அது லாபம் கொளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஆராய வேண்டும். இதற்கு இப்பொழுது உலகளாவிய ரீதியில் பல விசா கன்சல்டன்சி அவர்களே ஆன்லைனுக்குள்ளால் இந்த இன்வெஸ்டர் மேருக்கு ப்ரோக்ராம் வச்சு இந்த பிஸ்னஸ் கண்டு விளங்கப்படுத்தினோம், இதால் லாபம் வருது என்று சொல்லி நாம் ஊக்குவிக்கணும். அது வந்து அவர்கள் பிஸ்னஸாக செய்து கொண்டிருக்கணும். அப்போ நாங்கள் அதாவது இலங்கை எடுத்துக்கொள்வோம், இலங்கையிலிருந்து ஒரு 3-4 கோடி வச்சுருந்தால் காணும் நல்ல பிஸ்னஸை தேடி போய் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட குடும்பத்தோடு போய் செட்டில் ஆகிறதுக்கு. உதாரணமாக உங்களோட அதிர்ஷ்டமும் உங்களோட கை வண்ணமும் மற்றது அங்கே நல்ல பிஸ்னஸ் எடுத்து தந்துட்டு வந்த ஆட்கள் என்றாலும் பிஸ்னஸ் ஓண்டு ஓடுதென்றால் நீங்கள் ஆளணியை கூட்டலாம். அதாவது நீங்கள் உங்களுக்கு வேலைக்கு க்ரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் கிடைச்சி கொண்டு போகும், நல்ல வாழ்க்கையை எடுத்துக்கொள்வீங்கள். அதே நேரம் உங்களுக்கு ஊரில் இருந்தும் கூட அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கு ஆட்கள் வேணுமென்றும் இன்வைட் பண்ணி கொள்ளலாம். வேறு கிளைகளையும் தொடங்குவீங்கள். ஆகவே ஒரு வரப்பிரசாதம். இப்போ உலக இந்த பொருளாதார சிக்கலில் மாட்டுப்பட்டிருக்க நேரம் பல இடங்களில் பல விசா நடைமுறைகள் வந்து கொண்டிருக்குது. அமெரிக்கா இனி சட்டவிரோதமற்ற குடியேற்றவாசிகளை விரும்பாது. அதே நேரம் இப்படியான முறைகளுக்களால் ஆக்களை ஈர்க்க போது. ஆகவே அனைவரும்
உங்களுக்கு தேவையான ஆக்கள், நல்ல சிந்தனை உள்ள ஆக்கள், இதுக்கு பிரயோசனப்படும் ஆக்கள் பாருங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட மற்ற ஆளுக்கு இது பிரயோசனப்படும், மற்ற நண்பருக்கு பிரயோசனப்படும், நண்பிக்கு மற்றவர்களுக்கு பிரயோசனப்படும், உறவுகளுக்கு பிரயோசனப்படும் என்றால் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அமெரிக்காவின் வேறு வேறு திட்டங்கள் அதுக்குள்ள போய் சேர்றதுக்கு எப்படி வழி, கனடாவில், யூரோப்பில் சட்ட ரீதியாக கல்வியா, தொழிலா, ஒர்க் பர்மிட்டுகள் இப்படி நகர்றதுக்கு போய் சேர்றதுக்கு நீங்கள் முன்னேறத்துக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்ற நல்ல பிரயோசனமான தகவல்களை நான் பதிவேற்றுவேன். தொடர்பில் இருங்கள். யூடியூப் தளத்தை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.